நம்ம வந்து ஒரு டியூட்டி நம்ம வந்திருந்தோங்க. அது என்னன்னாக்கா, டோல்கேட் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாரிக்கார் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கவனிக்காம நம்ம காரை வந்து இடிச்சிட்டாரு. தப்பு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என் மேலேயும் இருக்கு, அவர் மேலேயும் இருக்கு. அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80% இருக்கு, என் மேலே ஒரு 20% இருக்கு. ஏன்னாக்கா, அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எதுவுமே தெரியாதா, அந்த ஒரு கவனம் இல்லாமல் நான் டோல்கேட்டில் எனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நான் வந்து ஏறிட்டேன் தெரியாதனமா. ஏறினதோடைய விளைவை இப்போ உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்க. இது பாருங்க, லாரிக்காரன் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டியை வந்து குத்தி அது இழுத்து இருக்காரு அப்படின்றத காட்டுறேன். இது என்ன இது? அரே நீ அப்பா. இப்போ இந்த ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து நிறைய பேர் டிரைவராக இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டிருந்தேன், இது எவ்வளோ மச்சி ஆகும் அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர் வந்து 15ன்றாங்க, சில பேர் வந்து ஒரு 30 அப்படின்றாங்க. சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து நமக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட நான் வந்து கேட்டிருந்தேன். ஏன்னா அவர் ஒரு மெக்கானிக்கு, அவர்கிட்ட கேட்டிருந்தேன். டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 ரூபாயில் இதை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சரி, அவர்கிட்ட எத்தனை போய் கொடுப்போம். ஆனால் 2 நாள் தான் எனக்கு டைம் இருக்குது, ஏன்னா வண்டி வந்து கேரளா போக வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, 2 நாளில் நான் இதை வந்து பக்காவாக அந்த இதுவே தெரியாத மாதிரி நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ரிசல்ட்டு. உங்களுக்கு அந்த மாதிரி கார் எதனா அடிபட்டதுனாக்கா உங்களுக்கு நான் அந்த நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டு கூட நீங்கள் வந்து அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எதனால இது நான் வந்து சொல்றேன், இது வந்து ப்ராப்பரான மெக்கானிக்கல பண்ணணும். சும்மா நானும் வந்து ஏனோ தானோ வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் போட்டுருக்காங்க. அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பி போயிடாதீங்க. இது வந்து ப்ராப்பராக பண்ணணும். ப்ராப்பராக பண்ணாதான் வந்து அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த பெயிண்ட்டும் சரி, அந்த டேமேஜ் ஆன இடமும் சரி, இதெல்லாம் வந்து சரி பண்ணணும். அதுக்காக தான் வந்து இதை நம்ம வந்து பண்ணுறது.